நீங்க பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் 10 ரூபாய்க்கு மதிப்பில்லாத இருந்தது. 10 ரூபாய்னா சாதாரணம், அது யாரும் பொருட்படுத்தல. 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. யாரால மதிப்பு வந்தது? யாருங்க? செந்தில் பாலாஜால 10 ரூபாய்க்கு மதிப்பு வந்துடுது. 10 ரூபாய்னா யார் பேர் வருது? எங்க ஏழை எளியோர் ஏதோ கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை வரை உழைத்த பிறகு போய் அங்கங்க கடை, இந்த கடையில போய் ஏதோ வாங்கி உடம்பெல்லாம் வலியிலிருந்து நிற்பதற்காக செய்யறான். அதுல 10 ரூபாய் கொள்ளையடிக்கிறான். அந்த ஆட்சி தேவையா? ஏழைகள் வயிற்றில் அடிக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அது தேவைங்களா? ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டளிக்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. இந்த 15 கோடி இன்றைக்கு மாசத்துக்கு 450 கோடி. நீங்க வருஷத்துக்கு 5400 கோடி கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதான் டாஸ்மாக் ஊழல். 1000 கோடி ஊழல் மத்திய அமலாக்கத்துறை அங்க போய் ரெய்டு பண்ணி கண்டுபிடிச்சு இவர் போய் தடையாணை வாங்கி உச்ச நீதிமன்றத்தில் நிக்குது. விரைவாக அந்த தடையாணை நீங்கப்பட்ட பிறகு இந்த அமலாக்கத்துறையின் மூலமாக விசாரணை மேற்கொள்ளப்படும். இதுல பெரிய பெரிய திமிங்கலம் எல்லாம் மாட்ட போகுது. பெரிய பெரிய திமிங்கலம் மாட்ட போகுது. அரசாங்கத்தை பணத்தை கொள்ளையடிச்ச காரணத்தாலதான் அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு இருக்குது. ஆகவே இந்த நாட்டிற்கு ஒரு குடும்பம் முக்கியமா என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நினைவில் கொண்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.